இன்று மாலை வள்ளி தெய்வானை சமேதராக அவருடைய சக்திகள் இருவரும் அங்கே அன்னைப்பட்சி வாகனத்திலும் வேட்பெருமான் மயில் வாகனத்திலும் உள்வீதி வெளுவீதி வழிவந்து persone bene? Super. Super. Bellissimo, sì, sì. We met Sir. வேறு ஒன்று செய்திருக்கிறோம் முன்னாடி பாருங்க அதில் அந்தனரே கூறுகின்ற அளவுக்கு அங்கே திருவாசகத்தை சிவபெருமானே தன் கைப்பட எழுதியது போல் அங்கே ஈசான மூலையிலே இந்த நல்லியம்பதியிலே ஒரு வழக்கம் இருக்கின்றது. First time you coming here? Yeah, first time in Jaffna, first time in Sri Lanka. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொல்லினால் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறேன் பண்ணி இன்றைக்கு மாலை நேர பூஜைகள் நடக்க போகுது. உண்மையிலவே இந்த மகோற்சவத்தில் மிகவும் வித்தியாசமான நிறைய மக்கள் வந்திருப்பார்கள், வந்து கொண்டும் இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் கூட இங்கே வந்திருக்கார்கள். அதாவது வெள்ள இனத்தை வெளிநாட்டுக்காரர் கூட இங்கே வந்திருக்கார்கள். பல்வேறுபட்ட இடங்களில் மக்கள் வந்து இந்த ஒரு மகோற்சவம் வித்தியாசமாக நடக்குது. பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்தாலும் இந்த மகோற்சவத்தை நல்லூர் நடத்தி வைக்கிறார் என்பதனை தெரியப்படுத்துகின்றேன். அதோட இந்த மாலை நேர பூசையில் நடக்கின்ற சம்பவங்கள் அல்லது பூசை வழிபாடுகள், சாமி எந்த வாகனத்தில் வருகின்ற என்ற அனைத்து விடயங்களையும் பகிரப்புறன் பாருங்கள், காணொளிக்குள் போகலாம். இப்போது எங்களுடைய பிதுடோட் அவர்கள் வந்து கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ எந்த பாதையால் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்? நாங்கள் இப்போ வடக்கு வாசலால் போய்கொண்டிருக்கிறோம். கிழக்கு வாசலை போயிட்டு நல்லூர் முன்பக்கத்தை உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் மக்கள், இப்போது கிழக்கு கோபுரத்தை வந்துட்டேன் பாருங்க, முன்பக்கத்துக்கு பார்த்தீங்களா. மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இடத்த. இங்கே பாருங்க, இதில் சின்ன ஒரு ஆள் நண்பராக இருக்குன்றது. இன்னொரு ஆள் வேறு இந்த மரத்துக்கு கீழே பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்க. இந்த மரம் இங்கே விளையாடி கொண்டிருக்கணும். நல்ல கடன் வழியில் வாழ பாருங்க.
பார்த்தீங்கன்னா பாருங்க முன்னோக்கு போலீஸார் வந்து பாதுகாப்பு பணிகள் இருக்கணும். அதாவது அதில் உடுப்புகளோடையும் இருக்கணும், மற்றது சிவில் உடுப்புகளோடையும் இருக்கிறோம் பாருங்க பாதுகாப்பு. நிறைய வெளிநாட்டுக்காரர் வந்து நிற்கணும் பாருங்க. இந்த முன்னுக்கு பாருங்க எல்லாம் அப்படியே பார்த்து வந்துக்கணும் பாருங்க வெளிநாட்டுக்காரஞ்சால. இதில் பாருங்கள் போகிற பாதையில் வந்து வேல் ஒன்று செய்திருக்கிறோம் முன்னோக்கு பாருங்கள். அதில் சின்னாங்கள் செய்து கொண்டிருக்காங்க, பொங்கல் செய்தாங்களோ வேறு யாரும் செய்தது தெரியல. மக்கள் போய்ட்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து மேற்கு வாசல் பகுதியை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறோம். நல்லூர் கந்தன் வந்து வீதியில் வந்து கொண்டிருக்கிற பார்த்துட்டு இருக்குது. ஆடும் பரிவேல் அணிசேவலே பாடும் பணியாயருள்வார். ஆடும் பரிவேல் அணிசேவலே பாடும் தெருவில் சாடும் தனியானே சகோதரனே. ஆடும் பரிவே ஐதேவதன பாடும் பணியே பணியாயருள்வாய். ஆடும் பரி அழகான நடமாடுகின்ற மயிலின் மேல் பணியே பணியாயருள். பெருமானுடைய நல்லையம் பெருமானுடைய இன்று அதிகாலையிலே பெருமானுக்கு கொடியேற்ற வைபவம் நடைபெற்று இன்று மாலை வள்ளி தெய்வானை சமேதராக அவருடைய சக்திகள் இருவரும் அங்கே அன்னைப்பட்சி வாகனத்திலும் வேட்பெருமான் மயில் வாகனத்திலும் உள்வீதி வெளுவீதி வழிவந்து இன்று பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே கூறப்படுகின்ற அந்த பெருமானுடைய வெள்ளி ரதத்திலே இன்று யாகசாலையிலே புதிதாக அமைக்கப்பட்ட யாகசாலையிலே அந்தன சிவாச்சாரியார்கள் இன்று அங்கே யாகங்களை 6 பிரதம அந்தணர்கள் இருந்து யாக பூசைகளை இன்று முதல் முறையாக பெருமானுடைய ஆலயத்திலே இன்று அந்த புனரமைக்கப்பட்ட யாகசாலையிலே யாக பூசையை தொடர்ந்து பெருமான் வெளிவீதி வருகை தந்து காட்சி கொடுத்த நிகழ்வு இடம்பெற்றது. அது மட்டுமல்லாமல் பெருமானுடைய இந்த வருடாவரிடம் நடைபெறுகின்ற இந்த ஊர்வலத்திலே அங்கே பக்த கோடிகள் அங்கே 12 திருமுறை ஓதும் ஒரு கூட்டமும், அது மட்டுமல்லாமல் கந்தர் அனுபூதி முருக நாமங்களை ஓதுகின்ற பஜனைகளும் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அங்கே முருகனுடைய அடியவர்கள் அங்கே தங்களுடைய அந்த நேர்த்திக் கடன்கள் மட்டுமல்லாமல் தங்களுடைய தோளிலே முருகனை சுமந்து வர வேண்டும் என்று அங்கே இளைஞர் கூட்டம் அங்கே அந்த பெருமானை தங்களுடைய தோளிலே சுமந்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெற்றது. அது மட்டுமல்லாமல் அங்கே பெருமானுடைய
புகழை பாடுகின்ற அந்தணரே கூறுகின்ற அளவுக்கு அங்கே திருவாசகத்தை சிவபெருமானே தன் கைப்பட எழுதியது போல் அங்கே ஈசான மூலையிலே இந்த நல்லியம்பதியிலே ஒரு வழக்கம் இருக்கின்றது. முருகப்பெருமான் ஈசானத்தில் வந்ததும் அங்கே திருவாசகம் ஓதப்படும். அங்கே அந்த திருவாசகத்தை பிரசன்னா குருக்கள் அவர்கள் வழமை போல இம்முறையும் அந்த திருவாசகத்தை ஓத பெருமான் அழகிய அந்த வெள்ளி மயிலிலே வெளிவீதி வந்து அடியவர்களுக்கு காட்சி கொடுத்து எங்கே உள்செல்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வுகளிலே அங்கே முருக அடியவர்கள் இப்பொழுதும் தங்களுடைய இந்த மத்பம் மந்தாரமாக காணப்படுகின்ற இந்த மாலை பொழுதிலே அங்கே முருகர் அடியவர்கள் தங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி எம்பெல்லாம் வல்ல எம்பெருமானுடைய கடாட்சம் அருட்கடாட்சம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கோடு அவர்கள் வழிபாடு ஏற்றி கொண்டிருக்கின்ற நிகழ்வை நாங்கள் காணுகின்றோம். அங்கே ஜோகர் சுவாமி கூறியது போல தேரடியில் சென்று தரிசித்தால் போதுமென பாரறியச் சொன்ன பழங்கதையை கேளீரோ என்று அந்த பாடலை நச்சிந்தனை என்ன நல்ல முதத்திலே கூறுவது போல இங்கே முருக அடியவர்கள் அந்த தேரடியிலே இருந்து அந்த முருகனை தரிசிக்கின்ற காட்சியையும் நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் என்று கூறி மீண்டும் சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நதியொரு கொன்றை மாலை முடிமேலனின் உளமே புகுந்த மகனா பாருங்க பாருங்கள் எவ்வளோ மக்கள் போய் கொண்டிருக்காங்க. வடக்கு வாசல் நோக்கி நல்லூர் போய் கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே லட்சக்கணக்கான மக்கள் போய் கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க. எவ்வளோ மக்கள் போயிடமாண்டு பொங்கல் எங்களுக்கு இன்றைக்கு பொங்கல் கிடச்சிருக்கு. எங்களை எல்லாம் பாருங்கள் அடிபட்டு பண்ணிக்கணும் மங்காளம் தான். பாருங்கள் வடக்கு வாசல் நோக்கி வந்துருக்கார். தாண்டி வந்துட்டு வடக்கு கோபுரத்தை தாண்டி வந்துருக்கார். அது நல்ல கோபுரம். வணக்கம். என்ன வழியிலேருந்து வந்திருக்கீங்களா? எப்படி இருக்குங்க? சிறுசிலேருந்து வந்திருக்கிறேன். நல்ல சந்தோஷமாக இருக்குது. நல்ல காலநிலை. என்ன மாதிரி வாகனங்களோ நல்லூரன் வருகின்ற காட்சியெல்லாம் எப்படி இருக்குது? திருப்தியாக இருக்குது. மக்கள் பக்தியாக எல்லோரும் வந்திருக்கணும். சொல்ல விரும்புகிறீங்க? வேறு டைமுக்கு நடக்கிற கோயில் மற்ற ஆக்கள் எல்லாம் பக்தியாக வந்து கொண்டிருக்கணும். இன்னும் கூட விரும்பினோம். நிறைய பேர் வந்திருக்கணும். வெளிநாட்டில் வந்திருக்கணும். எல்லா நாட்டிலும் சுவிஸ், ஜெர்மன், லண்டன், கனடாவில் வந்திருக்கோம். சரி சரி, சந்தோஷம். உங்களை கண்டதும் சந்தோஷம். உண்மையிலேயே நீங்கள் இப்போ நிறைய பேர் இப்போ வெளிநாட்டில் வருகிறோம். அதை விட வளமைக்கு மாறாக வந்து இந்தியா ஆரம்ப நாளில் நிறைய மக்கள் சொல்லப்படுது. மத்தியானம் போன வருஷத்தை விட இந்த ஒரு சனம் கூட வந்திருக்கணும்.
மக்கள் வெள்ளம் கூட இன்றைக்கு இன்னும் கூட வந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை கண்டு அதை கதைச்சது. இதோட 2வது தரம் உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களோட யூடியூப் மீண்டும் நல்ல நிலைக்கு வர ஒன்று கொண்டு வேண்டுகிறேன் முறையாக. நன்றியா. நன்றி. Also, Oh, you want to do Italian? Voi Whatever. italiano? Milano? Vicino Milano. Vicino Milano, io andare a Svizzera. Svizzera? Yeah. Quando anni lavorare? Ok. Quando vai? In vacanza. Ah, ok. Una mese vacanza, dopo tornato a Svizzera. Bello. என்ன இத்தாலியிலேருந்து வந்திருக்கீங்க? Italia வந்திருக்கேன். How did you feel temple? Amazing. Posso fare It's great. tutto bene? Bellissimo. Like persone bene? Super. Super. Bellissimo, sì, sì. We met Sir in another temple and he told a little bit about the history and he told us to come here. So here we are. Mangiare bene? Super. Mangiare buonissimo. A bit spicy. உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா Ci andare fuori? Non c'è più. Non possiamo andare? Oh yeah? Oh sì. Entrare un po' prima. Ok. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வரீங்க? Está mal? First time you coming here? Yeah, first time in Jaffna, first time in Sri Lanka. ஓகே ஓகே தேங்க்ஸ். Thank you. Thanks. Very beautiful. Well,